45 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் வந்து வாழ்க்கை முழுக்க இதை நான் பின்பற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் இது. இதை என்றைக்குமே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயம் இது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுடைய மனதை நம்ம தெரிஞ்சு புண்படுத்தக்கூடாது. அது மிகப்பெரிய பாவம். அதுலேயும் நம்மளை திருப்பி செய்யாதவங்க, அவங்கக்கிட்ட தவறு இருந்தால் அதை சுட்டி காட்டணும், அது தவறே இல்லை. தெரிஞ்சு நம்ம ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு துன்பத்தை நம்ம கொடுக்கக்கூடாது. அது இல்லை, இப்போ சினிமாவில் இல்லைன்னா இருந்தாலும் சரி, எந்த இதில் இருந்தாலும் சரி. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பல பேர் நம்மளுடைய பதவியை துஷ்பிரயோகம் பண்ணி பேசுவாங்க. நம்ம ஒரு பதவியில் இருக்கிறோம், அதனால் வந்து நம்ம அவரை காயப்படுத்தி விட்டுடலாம். என்ன காயப்படுத்தினாலும் அது வந்து நம்மளுடைய பதவிக்கு உகந்தது கிடையவே கிடையாது. உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் முன்னே மதிக்கும், இளமை கொஞ்சம் இறங்கி விட்டால் நிழலும் கூட மீதிக்கு. அது கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும், நிறைய பதவியில் இருக்கிறவங்க. அண்ட் அதே மாதிரி செய்யணும்னு நினைக்கிற விஷயமும், ஒரு சொல்லால் ஒரு போரை உருவாக்கலாம், ஒரு சொல்லால் ஒருத்தர் வாழ்க்கையை மாற்றலாம். நீ நல்ல வார்த்தையை சொல்லி ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு மாற்ற முயற்சி செய்யணும். எவ்வளோ நம்ம வந்து ஊக்கம் கொடுக்க முடியுமோ, எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அதுக்கு அப்படி பண்ணலாம். அது ஒரு பெரிய விஷயம். ஓகே, காயப்படுத்தக்கூடாது, இது செய்யக்கூடாது. உங்கள் வார்த்தைகளை வைத்து இன்னொரு வாழ வைக்க முடியும்னா அதை செய்யணும்.